பல இடங்களிலே மக்கள் தண்ணீர் குடங்களோடு நிற்கக்கூடிய நிலை ஏற்பட துவங்கி இருக்கிறது. இந்த மாதத்திலே அதை முறையே சரியே அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கூட்டணிக்காக வாக்கு வங்கிக்காக திமுக அரசு கேட்பதில்லை என்பது அரசியல் உள்நோக்கம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. கோடை காலத்தினுடைய பயிற்சிக்கு கட்டணம் அரசு வசூலிப்பது என்பது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு மாணவர்களையும் பெற்றோர்கள் மீதும் சுமையை ஏற்றக்கூடிய பணியாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன நிலை? இன்றைக்கு யார் ஆட்சியாளர்கள்? யாரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள்? தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திமுக, அதற்கு துணை நிற்கிறது காங்கிரஸ். நியாயமே, யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பொறுப்பு. இன்றைக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பொறுப்பு. மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை முறையே சரியே வெளிப்படைத்தன்மையோடு செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமரா எல்லாம் செயலில் இருக்குது. வாக்குப்பெட்டி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கேமராவில் கோளாறு என்றால் அது இயற்கை என்றாலும் கூட உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். எப்போதெல்லாம் தமிழக அரசுக்கு மக்கள் பிரச்சனை ஏற்படுகிறதோ, அதை முறையாக சரியாக தீர்க்க முடியாத நிலை இருக்கிறதோ, அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது ஒரு குற்றத்தை மக்கள் மீது வைப்பது அவர்களுக்கு பழக்கமாக ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் அவர்கள் செய்யக்கூடிய முறையான பணியை சரியாக செய்யவில்லை என்பதை மக்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களது எண்ணமாக இருக்கிறது. தற்போது மத்திய அரசுடைய நிதியை பற்றி பேசுவதற்கு காரணம், தமிழகத்திலே கோடை வெயில் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை துவங்கி இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு. அதை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டும். பல இடங்களிலே மக்கள் தண்ணீர் குடங்களோடு நிற்கக்கூடிய நிலை ஏற்பட துவங்கி இருக்கிறது. இந்த மாதத்திலே அதை முறையே சரியே அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தண்ணீரிலே நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் திமுக கூட்டணி அரசு மேகதாது அணை கட்டுவேன் என்று பிடிவாதமாக காங்கிரஸ் தலைமையிலான அரசு கர்நாடகாவிலே கூறுகிறது. 2 இங்கே தண்ணீர் தடமாற்றோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது. இவைகளெல்லாம் கூட்டணிக்காக வாக்கு வங்கிக்காக திமுக அரசு கேட்பதில்லை என்பது அரசியல் உள்நோக்கம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக திமுக செயல்படவில்லை என்பது கர்நாடக அரசிடமிருந்து அவர்கள் கண்டிப்பாக பேச வேண்டிய நிலையை ஏற்படுத்த தவறுகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கஞ்சா போதை தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போவது மிகுந்த கவலையையும் வேதனையும் அளிக்கிறது. பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் தினமும் தொடர்ந்து எங்காவது ஒரு பகுதியிலே கொலை கொள்ளை, இதன் அடிப்படையிலே ரகளை என்ற செய்தியை குறைக்கக்கூடிய வண்ணம் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய அரசாக தமிழக அரசு செயல்பட வேண்டும். குறிப்பாக காவல்துறையினர் கண்டிப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. கனிம வள கொள்ளைகள் தொடர்ந்து கொண்டே போகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசினுடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே இதனுடைய தொடர்ச்சி முடிவில்லாமல் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கோடை காலத்தினுடைய பயிற்சிக்கு கட்டணம் அரசு வசூலிப்பது என்பது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு மாணவர்களையும் பெற்றோர்கள் மீதும் சுமையை ஏற்றக்கூடிய பணியாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு மக்கள் மீது ஏற்றிய சுமை போதாது என்று வெயிலிலே வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் மீது கட்டண சுமையை ஏற்றுவது ஏற்புடையதல்ல. உடனடியாக பெற்றோர்களும் மாணவர்களும் அரசு இதை வாபஸ் பெற வேண்டும் என்ற அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய அரசிடம் எந்த கட்சி
பாஜக ஆட்சியில் இருந்தபோதும் மேகதாதுல அணை கட்டப்படும் சொன்னாங்க, தண்ணீர் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இதில் புரிஞ்சுட்டு காங்கிரஸை மட்டும் சொல்ல வேண்டியது. இன்றைக்கு என்ன நிலை? இன்றைக்கு யார் ஆட்சியாளர்கள்? யாரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள்? தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திமுக, அதற்கு துணை நிற்கிறது காங்கிரஸ். கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக்கே பாஜகவை மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அவர்களை கேள்வி கேட்பது நியாயம். அவர்களுக்குள் தேர்தலுக்காக, வாக்கு வங்கிக்காக தண்ணீரை கேட்பதை குறைத்து கொண்டு அதற்கேற்றவாறு வாக்கு வங்கி அரசியல் நடத்துவது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. சாதாரண மக்கள் கேள்வி கேட்பது நியாயமே. யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பொறுப்பு. இன்றைக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பொறுப்பு. 10 வருடத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருப்பவர்களை பற்றி நீங்கள் பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இன்றைக்கு கிடையாது. மத்திய அரசுடைய உள்துறையினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு படிப்படியாக நிவாரண நிதி மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தமிழகத்திலே திமுக ஆட்சி, கர்நாடகத்தில் தேசிய ரீதியாக பாஜகவை எதிர்க்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி. கர்நாடக அரசுக்கு இப்போ கூட தானே கொடுத்துருக்காங்க. தமிழகத்திற்கு தேவைக்கேற்றவாறு படிப்படியாக கொடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்திலே கொடுத்த பணத்தை வெளிப்படையாக கொடுத்த முக்கியமான பிரச்சனைக்கு, விஷயத்திற்கு, ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வருங்கால வாழ்வு முன்னேறுவதற்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்களை முறையாக்குவதற்கு அதை வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை முறையே, சரியே, வெளிப்படைத்தன்மையோடு செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதுதான் மக்களுடைய கேள்விக்குறியாகவே இன்றைக்கு இருக்கிறது. கொடுத்த பணத்தை முறையே செலவு செய்திருந்தால் அடுத்தடுத்த மழைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்பதுதான் உண்மை நிலை. வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி கேமரா எல்லாம் செயலில் இருக்குது. வாக்குப்பெட்டி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். வாக்குப்பெட்டி வைத்திருக்கின்ற இடங்களிலே உங்களுக்கு கேமராவிலே கோளாறு என்றால் அது இயற்கை என்றாலும் கூட உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். அந்த நேரங்களிலே பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியது அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள், அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.